ஹாய் நண்பா, ஃபெடரல் பேங்க்ல இருந்து இப்போ சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. குறைந்தபட்சம் 10th பாஸ் பண்ணியிருந்தா போதுங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். டைம் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. 7 நாட்கள் மட்டும்தான் டைம் இருக்கு. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாங்க. முழு தகவலை சொல்கிறேன். அதுக்கு முன்னக்குட்டி ஒரு சின்ன இன்ட்ரோங்க. டெஸ்ட் புக்கில் இருந்து இப்போ வேற லெவலான ஆஃபர் வந்திருக்கு. டெஸ்ட் புக்கினுடைய இயர்லி டெஸ்ட் புக் பாஸ் ப்ரோவை வெறும் 263 ரூபாய்க்கு நீங்கள் பை பண்ணிக்கலாங்க. அதுவும் நம்ம கோடான டிஎன் ஜோன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறது மூலமா. டெஸ்ட் புக்னா என்ன தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா, குறிப்பாக பேங்க் எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம், இப்போ நம்ம பார்க்க போகிற ரயில்வே எக்ஸாம் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி எல்லா விதமான அரசு வேலைவாய்ப்புகளுக்கு தேவைப்படக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல்ஸை இவங்க டெஸ்ட் புக்காக ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த பேக்கேஜில் 1.5 லட்சம் ப்ளஸ் மார்க் டெஸ்ட் இருக்குது, 30,000 ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்குது, ப்ராக்டிஸ் ப்ரோ கொஸ்டின்ஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ப்ரோ லைவ் டெஸ்ட்டை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக டெஸ்ட் புக் இயர்லி பாஸ் ப்ரோ அப்படிங்கிற பேக்கேஜில் கொடுக்குறாங்க. இதனுடைய விலை இந்த இடத்துல பாருங்க 299 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். நான் சொல்கிற நம்ம கூப்பன் கோடான டிஎன் ஜோன் அப்படிங்கிற கோடை நீங்கள் அப்ளை பண்ணுங்க. டிஸ்கவுண்ட் போக 263 ரூபாய்க்கு நீங்கள் இயர்லி பாஸ் ப்ரோவை பை பண்ணிக்கலாங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆஃபர் வந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான். நான் சொல்கிறேன்னு இல்லை, நீங்களே வந்து செல்ஃப் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். கூகுள் ரிவ்யூஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகேனா பை பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். டெஸ்ட் புக். கம்மிங் பேக் டு த நோட்டிஃபிகேஷன். ஃபெடரல் பேங்க் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒன் ஆஃப் த லீடிங் பிரைவேட் செக்டார் பேங்க் தான். நம்ம தமிழகத்தில் நிறைய இடத்துல கிளைகளை கொண்டிருக்கக்கூடிய முன்னணி தனியார் வங்கி. தற்பொழுது இந்த பேங்க்ல இருந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் லெவல் ஜாபுக்கு நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 8. சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு 7 நாட்கள் மட்டும்தான் டைம் இருக்குது. ஃபாஸ்ட்டாக நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. இந்த ஜாபுக்கு ஆன்லைன் ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி கண்டக்ட் பண்ணுறாங்க. யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி அப்படின்னா, குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் ஆகிருந்தா போதுங்க. 10th தாண்டி டிப்ளமோ 12th வரைக்கும் இந்த ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாங்க. டிகிரி படித்தவங்க இந்த ஜாபுக்கு நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. குறைந்தபட்ச வயதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 18 வயது கம்ப்ளீட்டாக இருக்கணும். அதிகபட்சம் 20 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக இந்த ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதை ஃபாலோ பண்ணி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்க்கு மட்டும் மேக்ஸிமம் 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. 25 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட் அப்ளை பண்ணிக்கலாங்க. அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுற கேண்டிடேட்க்கு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பற்றின நாலேஜ் இருக்கணும். அதுக்காக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் 1 மந்த் பேசிக் இல்லைனா ஃபவுண்டேஷன் பற்றின மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ட்ரைனிங் நீங்கள் முடிச்சிருக்கணும். அது ரிலேட்டடான சர்டிஃபிகேட்டை பர்சனல் இன்டர்வியூவில் நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. சேலரி பார்த்துடலாமா? இந்த ஜாப் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அலுவலக உதவியாளர் கேட்டகரியில் தான் வருது. பேசிக் பே 19,500 ரூபாய். இது ஒரு தனியார் வங்கி தான், பட் இருந்தாலும் அரசு வங்கிக்கு நிகரான சேலரி உங்களுக்கு கிடைக்கும். பேசிக் பே 19,500 ரூபாங்க. அலவன்சஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அது எல்லாமே சேர்த்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 28,000 29,000 ரூபாய் வரைக்கும் முதல் மாத சம்பளமாக நீங்கள் இந்த ஒரு ஜாப் மூலமாக ஏர்ன் பண்ணலாம். அண்ட் இந்த ஜாபுக்கு ப்ரொபேஷன் பீரியட் இருக்குது. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 6 மந்த் உங்களை ப்ரொபேஷன் பீரியடில் வச்சுருப்பாங்க. உங்களுடைய நன்னடத்தையை பார்த்துட்டு தான் ஜாப் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபெடரல் பேங்க் பிரான்ச்சஸ் எங்கெல்லாம் இருக்கோ, அதே மாதிரி ஃபெடரல் பேங்கினுடைய ஹெட் ஆஃபீஸஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் தான் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங். எவ்வளவு நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணலை. பட் நம்ம தமிழகத்தில் மேஜர் சிட்டிஸில் ஃபெடரல் பேங்கினுடைய பிரான்ச்சஸ் ஆஃபீஸஸ் எல்லாமே இருக்குது. அங்கே உங்களுக்கான வேலை வாய்ப்பு இருக்கலாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆன்லைனில் இந்த ஒரு ஜாபுக்கு அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணணும். அண்ட் தென் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் சென்டர் பேஸ்ட் ஆன்லைன் ஆப்டிடியூட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதை ஃபாலோ பண்ணி பர்சனல் இன்டர்வியூ ஆல்சோ கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த சென்டர் பேஸ்ட் ஆன்லைன் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கான எக்ஸாம் சென்டர் எங்கெல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழகத்திலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் சென்னையில் இருக்குது, ஈரோடில் இருக்குது, அதுக்கப்புறம் மதுரையில் இருக்குது. உங்களுக்கு நியர்பை எக்ஸாம் சென்டர் எங்கே வேணுமோ அதை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 3 இடத்துல மட்டும்தான் எக்ஸாம் சென்டர் அலாட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். அதாவது சென்டர் பேஸ்ட் ஆன்லைன் ஆப்டிடியூட் டெஸ்ட்டை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதில் 10th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க.
அதே மாதிரி 12th இல்லைனா டிப்ளமோ வரைக்கும் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதனுடைய மதிப்பெண்கள் சர்டிஃபிகேட்டை நீங்கள் அட்டாச் பண்ணிடலாம். வேலிடான அட்ரஸ் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க, அதுக்கு ஆதார் கார்டு இல்லைனா பாஸ்போர்ட் இல்லைனா ஓட்டர் ஐடி சப்மிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேன் கார்டு இல்லைனா பேன் அப்ளிகேஷன் அக்னாலஜ்மெண்ட், இதை பேன் கார்டு கம்பல்சரி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக உங்ககிட்ட பேன் கார்டு இருக்கணும். அண்ட் இதை ஃபாலோ பண்ணி மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ட்ரைனிங், அதுவுமே ஜஸ்ட் 1 month டூரேஷன் கம்ப்ளீட் பண்ணாலே போதும். அதனுடைய சர்டிஃபிகேட் ஆல்சோ கேட்டிருக்காங்க. அண்ட் உங்ககிட்ட பீரியர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை கூட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர் எலிஜிபிள் தான், ஃப்ரெஷர் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். டொமஸ்டியல் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க, நீங்கள் எந்த இடத்துல வசிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான டொமஸ்டியல் சர்டிஃபிகேட் ஆல்சோ நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஜாபுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் SC/STக்கு இருக்குது. அப்போ SC/ST கேண்டிடேட் அப்படின்னா உங்களுடைய ஜாதி சான்றிதழ் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்ககிட்ட வேறு ஏதாச்சும் டாக்குமெண்ட் இருக்குது, முன்னுரிமை கோர விரும்புறீங்க அப்படின்னா அது ரிலேட்டடான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அட்டாச் பண்ணிடுங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷனை வந்து ப்ரொசீட் பண்ணுங்கள். இதில் அப்லோட் பண்ணுற ஆப்ஷனில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் இருக்குது. ஜென்ரல் அண்ட் அதர்ஸ் கேட்டகரிக்கு 500 ரூபாங்க. SC/ST அப்படின்னா 100 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ். இதை நீங்கள் ஆன்லைனில் வந்து பே பண்ணிக்கலாம். எய்தர் டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு ஆர் UPI இல்லைனா இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம். எக்ஸாம்க்கான பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. இது 10th குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ண ஜாப் அப்படிங்கிறதுனால 10ஆம் வகுப்பு தரத்தில் தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ், இங்கிலீஷ், லாஜிக்கல் ரீசனிங், மேத்தமெட்டிக்ஸ், இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 கொஸ்டின் 60 மதிப்பெண்களுக்கு கேட்டிருக்காங்க. 60 நிமிடங்கள் தான் டைம் டூரேஷன். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா there will be not be any negative mark. அதாவது எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலாம், உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கே கிடையாது. அதர் இன்ஸ்ட்ரக்ஷனில் இன்னும் ஒரு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இது ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தாங்க, அரசு வேலை வாய்ப்பு கிடையாது, தனியார் வங்கி வேலை வாய்ப்பு தான். பட் இருந்தாலும் அரசு வங்கியில் ப்ரொவைட் பண்ணக்கூடிய சேலரி, எக்ஸ்ட்ரா அலவன்சஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரு பேங்க் மூலமாக கிடைக்குதுங்க. 10th 12th அதை ஃபாலோ பண்ணி டிப்ளமோ வரைக்கும் படித்தவங்க இந்த ஒரு ஜாபுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறீங்க அப்படின்னா அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தளவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.